சரி ஃபர்ஸ்ட் இன்வெர்ஸோட ஃபார்முலா. இப்போ டிட்டர்மினன்ட் நம்ம ஏ இன்வெர்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும். ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா என்ன? 1 by determinant of A 1 by determinant of C into adjoint of A. பட் நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம ஈஸி 1 by determinant of A ன்னு கண்டுபிடிக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. சரிங்களாமா? புரியுதாடா? Yes, sir. ஓகே. அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் ஓல் இன்வெர்ஸ் இதுக்கு டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஐடியா இங்க பாருங்க. ஏ டிரான்ஸ்போஸ் ஓல் இன்வெர்ஸ்னா ஏ இன்வெர்ஸோட Transpose. இது கண்டுபிடிக்கிற ஐடியா. டிட்டர்மினன்ட்ல இது கண்டுபிடிக்கிற ஐடியா. அப்ப ஏ டிரான்ஸ்போஸ் ஓல் இன்வெர்ஸ் வேண்டாம்னா நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்ச கூட அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம். அதான் இங்க சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? Yes, sir. இங்க பாருங்க ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் என்ன சொல்றாங்க? இன்வெர்ஸ் வேணும்னா 1 by அந்த தட் ஸ்கேலார் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் போட்டா போடுறாங்க. சப்போஸ் 3AE ஓல் இன்வெர்ஸ் கேட்குறாங்கன்னா நீ என்ன பண்ணலாம்? ஏ இன்வெர்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இந்த ஸ்கேலர் என்ன பண்ணலாம்? 1 by 3 இன்ட்டு ஏ இன்வெர்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணா போதும். சரிங்களா? அதான் இங்க சொல்லி சரி ஒரு பார்ட். சரிங்களா? அடுத்தது போய்க்கலாமா? அடுத்தது பார்த்தா கேன்சலேஷன் லா. லெஃப்ட் கேன்சலேஷன் லா, அடுத்து ரைட் கேன்சலேஷன் லா ரெண்டுமே இருக்குது. லெஃப்ட் கேன்சலேஷன் லா என்ன? ஏபி ஈக்குவல் டு ஏசி. இங்க பாருங்க ஏபிசி என்ன சொல்றான்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ங்கறான். ஆஃப் ஆர்டர் என்னங்கறான்? கம்பல்சரி ஏ என்னங்கறான்? ஏ வந்து கம்பல்சரி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 ன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது லெஃப்ட் கேன்சலேஷன் லா யூஸ் பண்ணிக்கலாம். அதே ரைட் கேன்சலேஷன் லா என்ன சொல்றான்? BA ஈக்குவல் டு CA ன்னு இருந்ததுன்னா ரைட் சைடு ஏ வரும். ரைட் சைடு இருக்கிற ஏவை கேன்சல் பண்ண முடியும். அப்படின்னா என்ன? B ஈக்குவல் டு C. இது ரைட் கேன்சலேஷன் தான். லெஃப்ட் கேன்சலேஷன் லா அண்ட் ரைட் கேன்சலேஷன் லா. சரிங்களா? இந்த ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ரிவர்ஸ் லா இன்வெர்ஸ் AB ஓல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு D இன்வெர்ஸ் இன்டு A இன்வெர்ஸ் ஆல்ரெடி தெரியும். பட் மெயின் இம்பார்ட்டன்ட் ஐடியா A அண்ட் B ஆர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆன் செக் பண்ணிட்டு ரெண்டுமே சேம் ஆர்டரான்னு செக் பண்ணிட்டு ப்ராடக்ட்டை கம்ப்ளீட் பண்ண சொல்றான். அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்னது? AB இஸ் ஆல்சோ நான் சிங்குலர். அப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செக் பண்ணணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0 ன்னு பார்க்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் B நாட் ஈக்குவல் டு 0 பார்க்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் AB கண்டுபிடிச்சிட்டு தட் மீன்ஸ் AB கண்டுபிடிச்சு டிட்டர்மினன்ட் ஆஃப் AB இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ன்னு பார்க்கணும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு நீங்க போய் செக் பண்ணா ப்ராப்ளம் சீக்கிரம் முடிஞ்சிடும். இல்லைன்னா சீக்கிரம் முடியாது. சரிங்களா? Yes, sir. அதே மாதிரி ஏவும் பியும் சேம் ஆர்டரா இருக்கணுங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? Yes, sir. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நீங்க படிச்சதா. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கு A அண்ட் இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆகும். அப்ப என்னது? A இன்வெர்ஸ் இஸ் ஆல்சோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்ப இதுக்கு என்ன பண்றீங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கிறீங்க. நாட் ஈக்குவல் டு 0 பாக்குறீங்க. அப்ப A இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த A இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சீங்க அதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னவா இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். சரிங்களா? அப்புறமேட்டு தான் இந்த இன்வெர்ஸ் டபுள் லா எக்ஸிட் ஆகும். லா ஆஃப் டபுள் இன்வெர்ஸ். லா ஆஃப் டபுள் இன்வெர்ஸ். புரியுதா கண்ணு? Yes, sir. இது ஆல்ரெடி படிச்சதான். இந்த கான்செப்ட் தான் நம்ம இம்பார்ட்டன்ட். நீங்க கேட்கக்கூடிய 8th ஓட ப்ராப்ளத்துக்கு இப்போவும் அடுத்தது வரணும். அடுத்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க என்ன கேக்குறாங்க? அட்ஜாயிண்ட் A இன்வெர்ஸ் கேக்குறாங்க. அட்ஜாயிண்ட் A இன்வெர்ஸ் கேக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். அட்ஜாயிண்ட் A ஓல் இன்வெர்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி எழுதலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A இன்வெர்ஸ்னு எழுதலாம். சரிங்களா? அதான் ரெண்டு போட்டுக்கிறாங்க. சரிங்களா? ரெண்டு ஈக்குவல் போட்டுக்கிறாங்க. அது எப்படி எழுதுறாங்க பாத்துக்கிட்டாங்கன்னு that is equal to 1 by determinant of A into very A ன்னு எழுதினா போதும். ஓகேங்களா? very A ன்னு எழுதினா போதும். சரிங்களா? அப்ப அவன் A கொடுத்துட்டு இதை கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா A டைரக்டா கொடுத்துட்டு இதை கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகுது. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. இந்த ஃபார்முலா மெமரி பண்ணிக்கங்க. 1 மார்க்லயும் வரலாம், இது வரலாம். சரிங்களா? Yes, sir. அதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஆஃப் A டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். மீனிங் என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் A n-1. என்னங்கிறது என்ன? ஆர்டர் ஆஃப் A ஓட வேல்யூ என்ன? n. அப்படி டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும் என்ன சொல்றாங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் n-1. ஆர்டர் ஆஃப் A -1. சரிங்களா? Yes, sir. இங்க அடுத்த கான்செப்ட் சொல்றாங்க பாரு. அட்ஜாயிண்ட் ஆஃப் A எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டுக்கறாங்க பாரு. அட்ஜாயிண்ட் ஆஃப் A என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் n-1 into A கண்டுபிடிச்சா அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிச்சலாமா? அட்ஜாயிண்ட் ஆஃப் A. சரிங்களா? Yes, sir. இது என்னது? லாம்டா வெளிய எடுத்து என்ன கிடைக்கும்? லாம்டா பவர் n-1 into adjoint of A. Yes, sir. அதே மாதிரி இங்க பாருங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint of A. நம்மளுக்கு இந்த ஃபார்முலா ஒரு பேசிக் ஃபார்முலா. அப்ப இந்த ஃபார்முலா இருந்து நமக்கு என்ன வருது பாருங்க.
இந்த ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் n மைனஸ் ஒன் எழுதலாம். ரெண்டு அட்ஜாயிண்ட் வரதுனால என்ன ஆகுது, டிட்டர்மினன்ட் ஆஃப் n மைனஸ் ஒன் ஸ்கொயர்ட் போட்டுக்கிறாங்க. n மைனஸ் ஒன்னுக்கு ஸ்கொயர்ட் போட்டுக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த Yes, sir. ஃபார்முலாக்கு திரும்ப என்ன பண்றாங்க, ஸ்கொயர்ட் போட்டுறாங்க. சரியாடா கண்ணு? Yes, sir. அதே மாதிரி இது ஏ இன்வெர்ஸ்க்கு இதை போட்ட மாதிரி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வெர்ஸ், அதே மாதிரி டிரான்ஸ்போஸ் ஃபார்முலா. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவும் சிக்ஸ்த் ஃபார்முலா லிங்க் ஆகுது, செகண்ட் ஃபார்முலாவும் ஃபிஃப்த் ஃபார்முலாவும் லிங்க் ஆகுது. சரிங்களா? இன்வெர்ஸ் Okay. வந்தா உள்ள போட்டு எழுதிக்கலாம், டிரான்ஸ்போஸ் வந்தாலும் உள்ள டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம். சரிங்களா? மற்ற ஃபார்முலா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சரிடா கண்ணு? Okay, sir. இப்போ நீங்க கேட்ட 8th கொஸ்டின் அண்ட் 9th கொஸ்டினோட ஃபார்முலா இதுதான். 8th and 9th கொஸ்டினுக்கு உண்டான மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. என்ன சொல்றான், டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் பாசிட்டிவான்னு செக் பண்ண சொல்றான். டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் பாசிட்டிவா இருந்ததுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஓட ஃபார்முலா என்ன சொல்றான், பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. தட் மீன்ஸ் இது மாடலஸ் கிடையாது, இது டிட்டர்மினன்ட். இது மாடலஸ் கிடையாது, டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப், ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. சரிங்களா? அப்ப Yes, sir. இதுக்கு என்னன்னா அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு நல்லா பாத்துங்க, அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ கேட்டானா என்ன ஃபார்முலா, ஏ இன்வெர்ஸ் கேட்டானா என்ன ஃபார்முலா. ஓகே, ஏ கேட்டானா இந்த ஃபார்முலா பாருங்க, ஏ கேட்டானா இந்த ஃபார்முலா அண்ட் தட் மீன்ஸ் ஏ இன்வெர்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, ஏ கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. அவ்வளவுதாங்க. Yes, sir. கிளியரா? Yes, sir. அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு 8th and 9th கொஸ்டின் கேட்டிருந்தீங்களா, அப்போ 8th and 9th கொஸ்டின் நீங்களே போட்டுருவீங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா தான். அப்போ அந்த 8th and 9th கொஸ்டின் செக் பண்ணி பாருங்க, என்ன கேட்டுக்கிறோம், நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். ரெண்டுக்குமே அட்ஜாயிண்ட் எடுத்துக்கிறான். அப்போ ரெண்டுக்குமே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க, பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ செக் பண்ணுறீங்க. பாசிட்டிவாக இருந்தால் டைரெக்டாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடுவீங்க. சரிங்களா? Yes, sir. அப்போ 8th and 9th போட்டுற முடியுமா? இது ரெண்டு ஃபார்முலா. இது எல்லா ஃபார்முலா படிச்சிருங்க, இது பண்ணிடுங்க. அப்போ என்னது, ஃபைண்ட் ஏ கேட்குறான். அப்போ ஃபைண்ட் ஏன்னா உன்னால் போட முடியும். என்ன ஃபார்முலா, தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை ப்ளஸ் ஆர் மைனஸா பாருங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. டிட்டர்மினன்ட் வேல்யூ பாசிட்டிவாக இருக்க வேணும் ஃபர்ஸ்ட் ஒர்க். ரெண்டாவது ஒர்க் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு வந்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த மேட்ரிக்ஸுக்கு எகைன் என்ன பண்ணுறீங்க, அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ ஃபார்முலா என்ன, 1 பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. சரியாடா? Yes, sir. இதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் கண்டுபிடிச்சு அப்ளை பண்ண முடிஞ்சது. சரிங்களா? Yes, sir. இப்போ அடுத்தது ஏ இன்வெர்ஸ் கேட்குறாங்க. ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா என்ன, நீங்கள் ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா எழுதி பண்ணு. ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா போதும். பாருங்க, டிட்டர்மினன்ட் பாசிட்டிவ் இருந்தால் அது ஜஸ்ட் அப்ளை பண்ண போதும். ஏ இன்வெர்ஸ் ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி அட்ஜாயிண்ட் இருக்குது, அப்போ ஏ இன்வெர்ஸ் கேட்டால் என்ன ஃபார்முலா, 1 பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு என்ன, வெறும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தான், இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தான். அட்ஜாயிண்ட் ஏ இது என்ன, அப்போ இந்த மேட்ரிக்ஸ் டைரெக்டாக என்ட்ரி பண்ணிடுவீங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். சரிங்களா? நெகட்டிவாக இருந்தால் அப்ளை பண்ண முடியாது, பாசிட்டிவ் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? Yes, sir. புரிஞ்சுதுங்களா? அப்போ 8th 9th போட்டுடலாமா? Yes, sir. 10th ப்ராப்ளம் போட்டிங்க அப்படி தானே? Oh, thanks, sir. ஓகே எடுக்குங்க. சரி, அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறோன்னா அந்த ரிவிஷன் கொடுத்துருக்குறோம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்னும் ஒரு ப்ராப்ளம் போட முடியும். நாளைக்கு வரும்போது அந்த 14 ப்ராப்ளம் எனக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. 14 உங்களால் போட முடியும். சரிங்களா? Okay, sir. அப்போ இந்த 8th 9th அண்டு 14 இதை முடிச்சிடுங்க. அண்ட் ஆல்சோ 4th ப்ராப்ளம் எதுவும் டவுட் இல்லையம்மா? 4th ப்ராப்ளம், 4th வந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது போட்டிங்களா? Oh, thanks, sir. ரெண்டு பக்கம் ஏ இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்களா? Yes, sir. சூப்பர்மா. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ அப்போ இதை முடிச்சிடுங்க. நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. சரிங்களாம்மா? Okay, sir. அந்த ஃபார்முலா மட்டும் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு படிச்சீங்கன்னா நம்ம ஈஸியாக தான் இருக்கும். Okay, sir. ஓகே.